சனி பகவான் வந்த பயிற்சியானதுல சனி பகவான் வந்து பாருங்க ரோக சனியா வந்திருக்காரு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட சனி பகவான் வந்திருக்காரு. குரு பயிற்சியாய் குரு பகவான் 10ல வந்து அமர்ந்திருக்காரு. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப வேலை போயிடுமா அப்படின்னு அப்படி எடுத்துக்கூடாதுமா. அதாவது இந்த பதவி பறி போய் இதை விட ஒரு உன்னதமான பதவி அப்படின்றது கிடைக்கும். 10ல குரு வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும், நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துளாராசி என்பர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பண்ணணும். ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்றோம் அப்படின் போது நிறைய நல்லது. துலாம் ராசி என்பர்கள் மேம், துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் குரு பயிற்சி டைம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு போக காத்திருக்காரு? துளாராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னம்மா, ஏறக்குறைய கடந்த 4 வருஷமா பெருசா அவங்க நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, கடன்ல சிக்கி தவிச்சாங்க நிறைய துலாம் அப்படின்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்ல டாக்டர் பாக்குறேன், பலவிதமான வைத்திய முறைகள் ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனா என்னோட உடல் சார்ந்த உபாதைகள்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்க தான் துலாம். கடந்த 4 இயர்ஸா குறைஞ்சது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா சனி பகவான் வந்த பயிற்சியானதுல இருந்து சனி பகவான் வந்து பாருங்க ரோக சனியா வந்திருக்காரு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட சனி பகவான் வந்திருக்காரு. அவர் வந்ததுல இருந்து நிறைய மாற்றங்கள் வருது. ஆனா என்ன அப்படின்னா இன்னும் வந்து நிதர்சனமான மாற்றங்கள் அப்படின்றது வரல. ஏன்னா சனி பொதுவா மந்த நிலமா, நிதானமா தான், ஸ்லோ மூவிங் பிளானட் அப்படின்றதுனால நிதானமா தான் பலன் கொடுப்பாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கடகடன்னு கடன் அடைக்கணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டே டு டே ஒர்க்கே என்னால பெருசா வந்து சரியா செய்ய முடியலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாங்க துளாராசி என்பர்கள். அதுக்கு மெயின் ரீசன் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்லாம். அதுக்கும் மேல கடன்னால நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பொதுவா சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனா இருந்தாலும் துலா வீட்டுல தான் வந்து சனி பகவான் உச்சமே அடைகிறார். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். ஒரு கேள்வி கேட்ட அப்படின்னா அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. திருப்பி எதிர்கேள்வி 10 கேள்வி கேட்பாங்க. நம்ம ஏண்டாப்பா இவங்க கிட்ட வாயை கொடுத்தோம், நம்ம பாட்டு சிவனே நம்ம வேலையை செஞ்சிருக்கலாமே. நான் அதை அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, எங்க ஹஸ்பண்ட் துலாம் விசாகம் தான். சோ நான் எதையாவது சாதாரணமா ஒரு வார்த்தை, ஃப்ரிட்ஜ்ல இது எங்க இருந்துச்சு காடமே அப்படின்னு தேடணும்னு வச்சுக்க, எதை எங்க இருந்து எடுக்கலையோ அதை அங்கேயே வைக்கணும்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ள எதை எங்க இருந்து எடுக்கணும் எப்படிமா ஞாபகம் இருக்கும்? நம்ம சமையல் செய்யும் போது நம்ம செய்ய முடியாது இல்லையா? ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள எந்த பொருளை எங்க இருந்து எடுக்கிறாரோ, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லும் பெரிய ஃப்ரிட்ஜ் நீங்களே பாக்குறீங்களா, அது ஃபுல்லும் எதை எங்க இருந்து எடுக்கிறாரோ அதே இடத்துல வைப்பாரு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது எங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, பொதுவா துலாமுக்கே அந்த குணாதிசயம் அப்படின்றது உண்டு. சோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருஷங்களா கஷ்டங்களை அனுபவிச்சாலும் இனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலம். ரோகசனி மேல குருனோட பார்வை ஒரு பிளஸ். அதுக்கும் மேல இப்ப குரு பயிற்சியாய் குரு பகவான் 10ல வந்து அமர்ந்திருக்காரு. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப வேலை போயிடுமா அப்படின்னு அப்படி எடுத்துக்கூடாதுமா. அதாவது இந்த பதவி பறி போய் இதை விட ஒரு உன்னதமான பதவி அப்படின்றது கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோமா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. இப்ப மேனேஜருக்கு பிஏவா இருக்காங்க, மேனேஜருக்கான ப்ரொமோஷன் அப்படின்றது வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. இல்ல நம்ம வந்து எம்டிக்கு பிஏவா இவங்க போறதுக்கான ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் குறைஞ்சது 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வராதா? அப்ப காசு வருது, பதவி வருது, பொறுப்பு வருமா இல்லையா? வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் வருமா இல்லையா? அதை ஓவர் கம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. வடிவேல் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணா கரெக்டா பிளான் பண்ணுவாங்க. வெட்டு 1 துண்டு 10 இவங்களுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா பிளான் பண்ணுவாங்க. கரெக்டா அதை ப்ராபகேட்டும் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் அனுபவிக்காங்க. சுயதொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆர்டர்ஸ் நிறைய வரும். கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க. ஆனா அந்த ஆர்டர்ஸை ப்ராப்பரா ஃபுல்ஃபில் பண்ணி உங்களால கொடுக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா மேன் பவர். இன்னைக்கு 4 பேர் இருப்பாங்க, நாளைக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி மேன் பவர் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், டெம்பரரி மேன் பவர்ஸ் அப்படின்றத வச்சுக்கணும். பிளான் பண்ணி செய்யறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாம ஈஸியா ஓவர்டேக் பண்ணிடலாம். சூப்பர். குரு பயிற்சி டைம்ல துலாம் ராசி என்பர்கள் பண்ணக்கூடாத விஷயம்னா என்னமா? பண்ணக்கூடாத விஷயம், நம்மளுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு, அதனால நம்ம வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காரலாம் அப்படின்றது செய்யக்கூடாது. நீ ஓவர் கம் பண்ணணும். இல்ல பயந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு, ஏன்னா அங்கேயும் நீ இதை அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்கு. ஏன்னா ஒரு நம்ம நினைக்கிறோமா நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. பிளானட்ஸ் நம்மள ஆட்டு வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் வெறும் பொம்மைகள் தான், புரியுதுங்களா? அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பிளானட் கையில இருக்கு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பொம்மைகள் அப்படின்னு சொல்லலாம். நம்மள கையாட்டுறது காலாட்டுறது எல்லாமே அவங்கதான்.
அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வருது, ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா நின்னு அக்செப்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்றது புத்திசாலி. ஓகே, விட்டுட்டு கிரகங்கள் ஓடுறது தான் வந்து நம்மள வந்து ஆட்டி வைக்கிறாங்க. இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே மேம். எல்லா விஷயத்துலயுமே துலாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது தான் வந்து ஆப்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. துலாம் ராசி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க. கடந்த 4 வருஷமாவே வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. மறுபடியும் இந்த விஷயத்துலலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும்னா என்ன விஷயம்? 5ல ராகுமா. ஓகே. 5ல ராகு அப்படின்ற பட்சத்துல ஒரு எப்படி சொல்லலாம், நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குமான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ம். நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுவோம், இந்த அப்பாங்களை விட்டுருங்க, இந்த அம்மாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா ராசி அம்மாக்களும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள தான் தலைமையில தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைங்க எப்படியாவது நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க. கண்ணு இங்க பாரு, இந்த சிவப்பு சொக்கா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சிவப்பு சொக்கா போட்டுக்கோ, அம்மாவும் பாரு சிவப்பு சரி கட்டிட்டு இருக்கு, நீயும் சிவப்பு சொக்கா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நல்லபடியா நம்ம பேசணும் கூட வச்சுக்கோயே. அது என்ன பண்ணும், நீ சொல்லிட்டலம்மா ஓகேவாம்மா சிவப்பு சொக்காம்மா ஓகேம்மா பார்த்துட்டு, இல்ல இல்லம்மா எனக்கு இந்த பச்சை சொக்கா தான் பிடிச்சிருக்கு, இந்த பச்சை சொக்கா நான் போட்டுக்கிறேன், நீ பச்சை புடவை கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி நம்மள மாத்துவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறத விட உற்ற தோழியாவும் தோழனாவும் இருக்கிறது நல்லது. நம்ம எப்பயுமே பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பிள்ளைங்க நம்மள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பிள்ளைங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நிறைய நல்லது. அப்ப குழந்தைங்க நம்ம பேச்சை வந்து அடமெண்டா ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களும் ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓகே அப்படின்னு விட்டு கொடுப்பாங்க. இதுல கவனம் வேணுமா. துலாம் ராசிக்கு வந்து குரு பேச்சு டைம்ல குரு பகவான் இந்த விஷயத்த கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருன்னா என்ன விஷயம்? கடன். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. சனியும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாரு. குருனோட பார்வை 6ஆம் பாவத்துல இருக்கிறதுனால கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை துலாம்க்கு கேரண்டி. சூப்பர். ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்க போறார். கண்டிப்பா. துலாம் வழிபட வேண்டிய அந்த தெய்வம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ன 10ல குரு வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும், நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துளாராசி என்பர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பண்ணணும். புரியுதுங்களா? எல்லா சிவஸ்தலத்திலும் இப்பெல்லாம் குட்டி குட்டி ஸ்தலத்துல கூட தட்சிணாமூர்த்தி யோக நிலையில ஈசன் அவரை வந்து நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது, ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்றோம் அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும். ஓகே, சூப்பர் மேம். துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அருமையான பலன்களை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நானும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.